சரி ஒரு வேலை பண்ணு, நீ ஃபோன் பண்ணிட்டே இரு, நான் நம்ம 2 பேருக்கும் போய் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். ஓகே? 2 கிளாஸ் ஆரஞ்சு ஜூஸ் கிடைக்குமா? ஜூஸ கொடுத்து இந்த தங்க முட்டை போடுற வார்த்தை உன் பக்கமா இழுத்துக்கடி மோகினி. எக்ஸ்கியூஸ் மீ, 2 கிளாஸ் ஆரஞ்சு ஜூஸ் கிடைக்குமா? நிச்சயமா. ஓகே ஓகே. ஆரஞ்சு, திராட்சை, சாத்துக்குடி என்ன ஜூஸ் வேணுமோ போட்டு தரேம்மா. அப்புறம் உனக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நீ தாராளமா கேளு, சங்கோஜமே படாத, நேரா என்கிட்டயே வந்துரு. Of course. நான் வேற யார்கிட்ட போக முடியும்? நான் என்ன சொல்ல வரேன்னா, உனக்கு ஒரு ரூம் கொடுத்துருக்காங்கல்ல, அது சரியில்லைம்மா. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ரூம் எல்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனா அதை விட நல்ல பெருசா நல்ல ரூம் ஒண்ணு என்கிட்ட இருக்கு. நல்ல சில்லுன்னு காத்து வரும், அங்க இருந்து ஜன்னலை திறந்து பார்த்தா ரொம்ப அழகா இருக்கும். நீ ஒண்ணும் கவலைப்படாத, உன்கிட்ட எவ்வளவு பொருள் இருந்தாலும் அதை ஏ ரூம்ல கொண்டு வந்து வச்சிரு. அதுக்கு வெறும் 5000 ரூபாய் ஜாஸ்தியா கொடுத்தா போதும். அப்புறம் ரூம் உன் கைக்கு வந்துரும். நான் இத உன்கிட்ட சொன்னத நீ யார்கிட்டயும் சொல்ல வேணாம். I get it. நான் இப்ப அவங்க கிட்ட போய் நீங்க எனக்கு கொடுத்த ரூம் சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லணும், அவ்வளவுதானே? அங்க இருந்து மாறி வரணும், அதுவும் உங்க ரூமுக்கு வரணும். அதுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பைசா தரணும். இட்ஸ் லைக் a side business. உங்களுக்கு வெக்கமா இல்ல? கேவலம் அந்த பணத்துக்காக. ஓ ஃபு. ஓ அது என்ன சொல்லுவாங்க? whatever. எப்படி நீங்க வேலை செய்யற வீட்டுக்கே இப்படி துரோகம் பண்ண முடியுது? I mean, நீங்க இந்த வீட்டை வேலைக்காரி தானே? என்னது? என்ன சொல்ற? You know what? உங்களோட மென்டல் கண்டிஷனை பார்த்து உங்களை வேலையை விட்டு எடுக்காம இருக்காங்களே, அதான் குணம். ஒரு ஃபேமிலி மாதிரி. அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க எப்படி சீட் பண்ண நினைக்கிறீங்க? வேலைக்காரியா? யாரு வேலைக்காரி? ஓகே, இந்த 500 rupees ஜூஸ்க்காக வச்சுக்கோங்க. Come on, take it. உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி தேவைப்பட்டுச்சுன்னா கூட என்கிட்ட கேளுங்க, கொடுக்குறேன். பட் ப்ளீஸ் இந்த மாதிரி சீட் பண்ணி பணத்தை சம்பாதிக்காதீங்க. They are such nice people. வேலைக்காரியா? அடியே ஷாலினி, என்ன சத்தம்மா? பணம் கம்மியா இருக்கான், பரவாயில்ல. இன்னைக்கு ஜூஸ் கொடுத்து 500 ரூபாய் சம்பாரிச்சிட்டீங்க. நாளைக்கு உங்க கையாலே சமைச்சு சாப்பாடு போட்டு 5000 ரூபாய் சம்பாதிங்க. நல்லா பணக்கார பார்ட்டியா யோசிங்க. புதுசு புதுசா யோசிங்க அத்தம்மா. நிறைய பணம் சம்பாதிக்கணும், தினசு தினசா யோசிங்க. அடியே ஷாலினி, என் செல்ல குட்டிக்கு என்ன ஆச்சு? எதுக்கு முகத்தை தொங்க போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க? இன்னைக்கு இந்த ஹவுஸ்ல என்னோட டே 2. அதுவும் இல்லாம இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான டே. ஏன்னா இன்னைக்கு ரக்ஷா பந்தன். இன்னைக்கு இந்த பெரிய அரண்மனையில சின்ன சின்ன கிஃப்ட் எல்லாம் நிறைய கிடைக்க போகுது டாட். கம் ஆன் ஸ்மைல். கம் ஆன் கயல், ஸ்மைல். தட்ஸ் பெட்டர். இதோ உன்னோட ருத்ரா பெரியப்பா வந்துட்டாரு. வந்து ருத்ரா தம்பி, இது உங்களோட ராக்கி. சுனிதா அனுப்பி வச்சிருக்கா உங்களுக்கு, அவருக்கு, அப்புறம் சமீர் தம்பிக்கு. துருவா எங்க? அவன் இங்கதான் உங்க கூட இருக்கான்னு நினைச்சேன். இல்லையே, அவன் இங்க வரலையே. துருவா, ஓ கம் ஆன் गाइस. இங்க தான் எங்கயாவது இருப்பான். பெரிய வீடு இல்ல? வாட்? அம்மா! துருவா கத்துறா. துருவா? துருவா! அம்மா! Oh my god, துருவா! துருவா, என்னாச்சு? துருவா என்னாச்சு? நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்னாச்சு துருவா? நீ அவன் கிட்ட வராத. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது உனக்கு எப்படி அடிபட்டுச்சு? என்னாச்சு துருவா? என் பையன் கிட்ட வராதன்னு சொல்றேன்ல.
ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் கூட எடுத்து கொடுக்க கூடாதா? என்கிட்ட கொடு. துருவா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருந்த? நீ இங்க எதுக்கு வந்த? உனக்கு எப்படி அடிபட்டுச்சு? அது அவன் அந்த டெஸ்க் மேல ஏறி நின்னானா, அப்ப கால் தவறி அவன் கீழே விழுந்துட்டான். அட கடவுளே. நீ இவளுக்கு ஹெல்ப் பண்ண வந்தியா? உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொன்னா? உனக்கு எவ்வளவு தைரியம்? நோ நோ ருத்ரா, நான் வந்து என் பையன் என்ன உனக்கு வேலைக்காரனா? ஆ? ருத்ரா, நான் சொல்றது கேளுங்க. லிசன் டு மீ. போதும், எதுவும் பேசாத. நீ எதுக்குடா அங்க போன? சரி விடு, அப்பா, எதுவும் பேசாத. எங்க அடிபட்டு காட்டு. ஆனா அப்பா எனக்கு எதுவும் பேசாதன்னு சொல்றேன்ல. அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும் உன்கிட்ட யார் சொன்னா? எதுக்கு நீ அங்க போன? அவ தான் சொன்னாளா? வாயை தவிர்த்து பதில் சொல்லுடா. ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? அப்படின்னா நான் இப்ப பேசலாம்ல. இப்ப சொல்லு. ருத்ரா, ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ். இதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. நல்ல வேளை அவனுக்கு அடிபடல. என்ன நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. வா. What nonsense. அப்பா ப்ளீஸ். பெட்டை விட்டு கீழே இறங்க கூடாது. நீ வெளியே போ. என்ன விட. லீவ் மீ. ருத்ரா, எனக்கு வலிக்குது. லீவ் மீ. உன்னால என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணிடுவ? என்ன பண்ணுவ சொல்லு. உடனே உன் சித்தப்பாவுக்கு ஃபோன் பண்ணி என்ன வீட்டை விட்டு துரத்திடுவியா? நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் என் பையனை விட வேற எதுவும் எனக்கு முக்கியம் இல்ல. ருத்ரா, என்ன பேச விடு. Let me explain. என்ன சொல்ல போற சொல்லு. என்னோட பையன் எதுக்கு உன் ரூமுக்கு வந்தான்? உன்னோட துணியெல்லாம் மடிச்சு எதுக்காக அவன் அலமாரில எடுத்து வச்சிட்டு இருந்தான்? இதுக்கு உன்கிட்ட பதில் இருக்கா? உன் துணியை நீ எடுத்து வச்சா உனக்கு கௌரவ குறைச்சல் இல்லையா? அதனாலதான் என் பையனை வேலை வாங்கியிருக்கேன். அதை செய்யும் போது அவன் கீழே விழுந்திருக்கான். அதானே? நான் துருவாவை Dress மட்டும் தான் ஃபோல்ட் பண்ண சொன்னேன். அவன் எதுக்கு சேர் மேல ஏறினா எப்படி விழுந்தான்னு? அவன் எதுக்கு உன்னோட துணியை மடிச்சு வைக்கணும்? என் பையனை வேலைக்காரன் நினைச்சு அதுக்கு பணம் கொடுத்துட்டு நான் சொன்னேன். பணமா? நோ பணம் கொடுத்து என் பையனை வாங்க பாக்குறியா? அவன் என்ன உனக்கு வேலைக்காரனா? ருத்ரா, நீ என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்க. ஒரு நிமிஷம் இரு. உன்னோட பணம், உன்னோட பிடிவாதத்தால இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச. அப்ப என்னால ஒண்ணும் பண்ண முடியல. அதுக்காக நான் என் பையனையும் வித்துட்டேன்னு நீ நினைக்காத. அவன் ஒன்னும் ஷோரூம்ல இருக்கிற பொம்மை கிடையாது. உன்னோட பணத்தை வச்சு அவனை வாங்க முடியாது. தயவு செஞ்சு என் பையனை விட்டு விலகியேறு. அவன் கிட்ட சிரிச்சு நாடகம் போடாத. இனிமே நீ அவனை விட்டு தள்ளி இருக்கிறது அவனுக்கு நல்லது. முடியாது. என்ன சொன்ன? நீ என் பேச்சு கேட்டியா என்ன? உன் பையன் கிட்ட பேசுறத என்னால நிறுத்த முடியாது. ஏன்னா நான் எந்த தப்பும் பண்ணல. ஏன்னா நான் தப்பு பண்ணிட்டேன்னு நீயே டிசிஷன் எடுத்து என்கிட்ட பேசிட்டு இருக்க. யூ நோ வாட்? வாயை மூடிட்டு இருக்கணும்னா நீயே அப்படி இரு. மத்தவங்க அப்படி இருக்கணும்னு நினைக்காத. அது ரொம்ப தப்பு. நீ டிசைட் பண்றது நீயே சரி நினைச்சுக்கிற. அதுக்கு பேர் முட்டாள்தனம். அடுத்தவங்க வாயை மூடிட்டு இருக்கணும்னு நினைச்சேன்னா நீயே அப்படி இரு. நானும் உன் பையனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசக்கூடாதுன்னு நினைச்சேன்னா நீ முதல்ல அப்படி இரு. Because you don't deserve it. அப்பா, நான் சொல்றத கேளுங்க அப்பா. அவங்க மேல எந்த தப்பும் இல்ல. தேவையில்லாம அவ பக்கம் பேசிட்டு இருக்காத. நான் ஒன்னும் அவங்க சைட் பேசல. நான் தான்ப்பா அவங்க கிட்ட பணம் வேணும்னு சொன்னேன். என்னது? நீ என்ன சொல்ற? யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு என்கிட்ட ப்ராமிஸ் பண்ண. ஓகே, காட் ப்ராமிஸ் போதுமா? ஒண்ணும் இல்ல. என்ன ஒண்ணும் இல்ல. துர்வா, துருவா, நில்லுடா. ருத்ரா தம்பி, இந்த தடவை நீங்க தான் புரிஞ்சுக்காம கொஞ்சம் அவசரப்பட்டு கோவப்பட்டு பேசிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இத பாருங்க, நீ துருவா பணம் கேட்டா நான் ஒத்துக்கிறேன். ஆனா அவன் சின்ன குழந்தை. ஆனா அவ பெரியவ தானே. கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாம்? குழந்தைய வச்சா வேலை வாங்குறத. என்னோட தப்பு எதுவும் இல்ல.